இது ஒரு மார்னிங் ஹவர்ஸ், காலை நேரம். இப்போ திருச்சியிலேருந்து சென்னை போகிற ஹைவேயில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நியரர் டு திருச்சின்னு கூட சொல்லலாம். நான் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கேன். கொள்ளிடம் முதல்ல வந்துட்டு காவேரி பிரிட்ஜ் இருந்துச்சு, இப்போ கொள்ளிடம் திருச்சி. காவேரி பிரிட்ஜில் தான் வேலை ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆஹா, எவ்வளோ அழகா இருக்கு இந்த சைட்லாம் பார்க்கும்போது. அதாவது சிதம்பரம் அந்த ஹைவே இப்போ வந்து அதில் வந்துட்டு இப்போ டைவர்ட் ஆகிறேன். இப்போ காலையில் கிளம்புனேன். இப்போ இதில் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து 319 சென்னை. ஆக்சுவலாக இங்கே ஒரு டேர்னிங் எடுக்க போகிறேன். எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த ஹைவேல வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஒரு ரவுண்டான ஒன்று வருது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டிராபிக் ஐலாண்டு சூப்பரா இருக்கு. ஐயோ, இந்த மதுரை மேலூர்ல அந்த மேலூர் பக்கம் மேலூர் விட்டு இந்த மாதிரி ஹைவே இருந்துச்சு. இதெல்லாம் ரவுண்ட் பண்றது ஹைவே சூப்பரா இருக்கு. ஒரு நிமிடம் இங்க பார்க்கணும். ஓ, சூப்பர் சூப்பர், அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இதை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒரு ரவுண்டான்னு சொல்லக்கூடாது, இது ஒரு டிராபிக் ஐலாண்டு, செமையா இருக்கு. இதுதான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஃபுல்லாக ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாவர் லீவ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. உள்ளுக்குள்ள செடி வச்சிருக்காங்க, அழகான செடியெல்லாம். சூப்பர் சூப்பர். நேராக அந்த இதில் போனோம்னா சிதம்பரம் அந்த ரோட்டுக்கு போயிடலாம். இது ரவுண்ட் பண்ணி போயிடலாம். ஓகே, மூவ் ஆகலாம். இப்போ திருச்சியிலேருந்து வர்றவங்களை வந்துட்டு சிதம்பரம் போகிறதா இருந்தால் அந்த ஹைவே, அரியலூர் ஹைவே போகிறதா இருந்துச்சுன்னா இதில் தான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் எடுக்கணும். அதுக்காக போட்டிருக்கேன், நியூவாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் இன்னைக்கு தான் இதில் வர்றேன். இன்னைக்கு இந்த திருவள்ளரை போகிறதுக்காக வந்தேன். அப்படியே இந்த ஹைவே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி இப்போ இதில் மூவ் ஆகிட்டு இருக்கேன். வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி. அந்த ஹைவேல ஜாயிண்ட் ஆயிருச்சு. ஐயோ, இங்க ஒரு டாப் வியூ கிடைக்குது. இது வந்துட்டு மாடக்குடி கிராஸ் பிரிட்ஜுன்னு சொல்லலாம். இது வந்து திருச்சி டு சென்னை ஹைவே இடையில் அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு இங்கேருந்து சிதம்பரம் போகலாம். இதுலேருந்து ரவுண்ட் எடுத்தோம்னா சிதம்பரம், அரியலூர் சிதம்பரம் இந்த ஹைவே போகலாம். அதுக்காக ரொம்ப அழகாக வந்து இந்த ஒரு கர்வ் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் வந்து கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. அதனால் இது வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயே சின்னதாக ஒரு கார்டன், அது சின்ன ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. இதில் மூவ் ஆகிட்டுருக்கேன்.
இது வந்து சென்னை போகக்கூடியது, திருச்சியிலேருந்து சென்னை போகக்கூடிய ஒரு பிஸியஸ்ட் ஹைவே, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு ஹைவே. திருச்சி சென்னை இந்த ஹைவே எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கும். இதில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 2 முறை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ரையம் பைக் எடுத்துகிட்டு சர்வீஸ்க்காக போயிருக்கேன். அப்போ 2023 நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு 23, 24 கட்டங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூர் திருச்சிலாம் வந்து ஷோரூம் கிடையாது. சென்னையை விட்டுட்டு அடுத்தது மதுரை தான் போகணும், மதுரை ட்ரையம் தான் போகணும். அதனால் நான் அதில் ட்ராவல் பண்ணி போன ஞாபகங்கள் இப்போ வருது. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர்னு சொல்கிறதா அல்லது கிராஸ் பிரிட்ஜ்னு சொல்கிறதா தெரியல, மாடக்குடி. இந்த பிளேஸ் வந்து மாடக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து நான் இந்த மாடக்குடி பகுதியை விட்டு மூவ் ஆகுறேன். திருச்சி சென்னை ஹைவேயில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்துட்டு மண்ணச்சநல்லூர், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளரை, அந்த திருவள்ளரை வந்து அங்கே போகிறேன். அங்கே வந்துட்டு ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த ஒரு கிணறு வந்து பிரம்மாண்டமான ஒரு கிணறு இருக்குது. அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ மூவ் ஆகுறேன். இப்போ அடுத்ததாக வந்துட்டு அந்த மண்ணச்சநல்லூர் அந்த இது போகக்கூடியது, அந்த துறையூர் ரோடு போகக்கூடியதுக்கு நான் லிங்க் எடுக்கிறப்ப துறையூர், திருச்சியிலேருந்து துறையூர் அவுட்டரில் போகக்கூடிய இதில் வந்துட்டு நான் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். நேராக வந்து துறையூர் போக வேண்டியதில்லை, துறையூருக்கு இடையிலேயே வந்துட்டு திருவள்ளரை வந்துடுது. ஆக்சுவலாக வந்து இது வந்து சேலம் அந்த லிங்க் நாமக்கல் ரோடு நினைக்கிறேன். அடுத்ததாக நான் டேர்ன் பண்ண போகிறது. அதுலேருந்து நேராக துறையூர் போகிற வழியில் வந்து திருவள்ளரை, அங்கே போய் ரீச் ஆக போகிறப்ப இந்த ஹைவே பிஸியாக தான் இருக்குது. இந்த சென்னை திருச்சி ஹைவே பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப பிஸியான ஒரு ஹைவே தான். இப்போ நான் வந்து இந்த திருவள்ளரை ஒரு பழமையான கோயில், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயில் சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ அங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த ராஜகோபுரம்லாம் வந்து ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதி அளவு தான் இருந்தது. இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை நான் ஃபுல்லாகவே ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்க போகிறேன்.
இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு பாறைக்குள்ளே வந்து ஒரு கோயில் செஞ்சுருக்காங்க. அந்த திருவெள்ளரை கோயிலை ஒட்டியே வந்து இந்த ஸ்வஸ்திக் கிணறு சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்பிடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு கம்பன் அரையன் அப்படிங்கிறது வந்து 800 ஏடி, அதாவது கிபி 800 வந்து, அதாவது 9ஆம் நூற்றாண்டில் வந்து இதை வந்து இந்த 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 குளத்தை வந்து கிணறுன்னு சொல்லலாம், கிணறை வந்து வெட்டியிருக்காரு. இது இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தொல்லியல் துறை. இப்போ இதை பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயில் தான், பட் வந்து பெரிய வெயில் கிடையாது. குளத்தோட அடிப்பகுதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஐயோ, ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். நான் வீடியோஸில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது, நேரடியாக வரும்போது இது மிக பெருசாக இருக்குது, மிகப்பெரிய பிரம்மாண்டம். அப்பா, ஸ்டெப்ஸ் இப்போ உள்ளே இறங்கிட்டு இருக்கேன். முன்னாடியே தண்ணி இருக்கும்போது இருக்குது. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ஒவ்வொரு படிக்க என்னவோ நம்பர் போட்டிருக்காங்க, தமிழில் எழுத்துக்கள் வச்சுருக்காங்க. ஓ, இதுதான் அந்த பிரம்மாண்டமா? ஓ, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இதே நடந்திருக்கு, சாம்ராஜ்யமே இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கும்போது. கற்கள்லாம் ஏதோ சும்மா ஒரு அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லலாம். ஃபுல்லாக இது இப்போ கவர் பண்ண முடியல என்னால். பாறைகள், ஊற்று இருக்குது. ஏறி மேலே போயிட்டுருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 50க்கு மேலே இருக்கும் போல இருக்குது, 50லேருந்து 100க்கு மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபைனலி ரீச்டு. ஃபைனலாக ரீச் ஆகிட்டேன். இதுதான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. சூப்பர். ஓகே, அப்படி நான் கிளம்புறேன். அடுத்தது தஞ்சாவூர்லேருந்து ஏறப்பட்டு கோட்டை.